ஃப்ரீசர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே இருக்கும். பச்சை மிளகாய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்குது, ப்ரோக்கலி இருக்குது, கேரட் இருக்குது, பெல் பெப்பர் இருக்குது, பச்சை மாங்காய் வரையும் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் ஆனியன் கூட, கொஞ்சம் ஒயிட் ஆனியன் கூட உள்ளால இருக்குது. அது கூட ஃப்ரீசர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ ஏதாவது காய் சடனாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள், ப்ரோக்கலி எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைன்னு தான் அதை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஆலிவாயில் ஊற்றுவோம். கேரட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கிடணும். என்ன இருக்கணும், நான் கலரில் வச்சே இது பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணியிருக்கேன். இந்த பெல் பெப்பர் போட்டுருக்கேன். அதான் கொஞ்சம் சாஃப்டாகுது. கேரட்டு போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் ராஸ் மில்லெல்லாம் கொஞ்சம் போட்டு ஸ்பினாச், பாலக், பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் ஆலிவ் ஆயில், சிப்பீஸ் வேக வச்சது ஒரு கப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு வெள்ளைப்பூடு, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம். தயிரில் நான் உப்பு போடலை, உப்பு கம்மியாக சேர்க்கும். அதனால் நீங்கள் வேணால் போட்டுக்கிடுங்க. இதுக்கு உப்பு கொஞ்சமாக உப்பு போட நீங்கள் பார்த்து போட்டுக்கிடுங்க. நான் ஒரு வீடியோ பார்த்து செஞ்சது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் செகண்ட் டைம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு நீங்கள் ஒரு லைக்கு போட்டு உங்கள் தெரிஞ்சவங்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சின்ன சப்போர்ட்டு தான், மனசு இருந்தால் செய்யலாம். எல்லோரும் செய்யுங்க. கொஞ்சம் இப்படி சில்லி ஃப்ளக்ஸ் எல்லாம் கோட்டாகி வரணும்னால அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள் போட்டு கொடுப்போம். நான் 2 பேருக்கு தான் செஞ்சேன். அப்புறம் சிக்பீஸ் பெஸ்ட்டான ஒரு சலாடு, ஹை ப்ரோட்டீன். சோறுலாம் சாப்பிடணுன்னு இல்லை, இது சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை குத்திட்டுவான் இப்படி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான்.